தாத்தா வந்து என்ன பண்றாரு, அ விஜய்க்கு வந்து நெறைய அட்வைஸ் குடுக்குறாரு. அதனால விஜய் வந்து யோசிக்கிறாரு. அப்ப நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். காவேரி மனச பத்தி நம்ம யோசிக்கவே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாரு. காவேரி கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாரு. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுறாரு. சார்ஜ் வந்து முதல்ல ஏறுனோனே காவேரிக்கு வந்து முதல்ல ஃபோன் பண்ணணும். முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாரு. இங்க காவேரி விஜய் நினைப்பாவே இருக்காங்க. அங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து காவேரி கியூர் பண்றாங்க. அதே மாரி விஜயோட ஃபோன் வருமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஃபோன வச்சுட்டு காவேரி வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா, இங்க வந்து சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, ஃபோன வந்து ஆன் பண்றாரு. ஆன் பண்ணோனே என்ன பண்றாரு, விஜய் முதல்ல காவேரிக்கு கால் பண்றாரு. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. சரி நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்றாரு. சார் எங்க மேடம் வந்து மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க சார். எல்லார் ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அங்க வந்து மேடம் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க சார் நான் வந்தோனே வந்து உங்ககிட்ட நீங்க கால் பண்ணீங்கன்னு சொல்றேன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சரி காவேரி கால் பண்ணுமா அந்த இஷ்யூ முடிஞ்சோனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம விஜய். சரி முதல்ல நேரடியா போலாம். காவேரிட்ட நேரடியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப பார்க்குறாரு. அப்ப தாத்தா வந்து என்னப்பா கிளம்புறியா அப்படின்னு ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா வந்து விஜய்க்கு ஃபோன் வருது. ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கு. உடனே விஜய் வந்து வேற வழியில தாத்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். காவேரிக்கு நான் அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இங்க வந்து கதாநாயகன் வந்து தேர்வுல வந்து என்ன பண்றாரு, நம்ம குமரன் வந்து முதல்ல சொதப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பரா பர்ஃபெக்ஷனா நடிச்சு கலக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவர பாராட்டுறாங்க. உடனே யோசிக்கிறாரு எல்லாருமே வந்திருக்காங்க. குடும்பத்தோட எல்லாருமே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா என்ன வந்து யாருமே ஊக்கப்படுத்துறது யாருமே இல்லையே. வீட்லேருந்து வீட்ல எல்லாரும் வந்து இவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி முதல்ல இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாரு. விஜய் வந்து சொல்லுங்க குமரன் அப்படின்னோனே, எங்க இருக்கீங்க? வீட்ல இல்லையா? அப்படின்றாரு. இல்ல மறுபடியும் வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லையா? அதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இப்போ போயிட்டுருக்கேன். காவேரி கூட வந்து இங்க இல்ல. காவேரி வந்து ஆஃபீஸ் போயிருக்கா. அப்படிங்களா? காவேரி பார்க்கலையா நீங்க? நான் பார்க்கல அப்படின்றாங்க. சரி என்ன ஆச்சு உங்களோடது? அப்படின்னோனே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. நான் செலக்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னோனே, ஐயோ! கங்ராட்ஸ் உண்மையிலேயே சூப்பர். 10 ஆள்ல ஒருத்தரா வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்னோனே எனக்கு இதுவே போதுங்க. இவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. 1ஆம் நம்பர் வருவனோ இல்லையோ தெரியல. ஆனா 10ல 1ஆ வந்துட்டேன். எனக்கு இது போதுங்க. ஆனா எல்லாரையும் வந்து இங்க ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் வந்திருக்காங்கங்க. ஆனா எனக்கு மட்டும் யாருமே இல்லங்க அப்படின்னோனே, சரிங்க பிரதர் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட வேண்டியதானே. இல்ல பிரதர் வேணாம் பிரதர். எல்லாம் முடிஞ்சோனே சொல்றேன். இப்ப சொன்னா உண்மையிலேயே நான் 10 பேர்ல ஒருத்தனா கூட வந்தது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. நான் ஏன் 1வது வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க அப்படின்னோனே, என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னோனே, சரி நான் போயிட்டுருக்கேன். ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாரு விஜய். இங்க வந்து அடுத்த இதுக்கு வந்து நீங்க எல்லாமே வந்து இங்க வந்துடணும் ஆடிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி அனுப்புறாங்க. இங்க வீட்ல சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம குமரன். இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து ஃபோன் வருமா விஜய் கிட்டன்னு தவிச்சு போறாங்க. விஜய் கிட்ட ஃபோனே வரல. அதனால மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணா வந்து அவரோட ஃபோன் வந்து சைலன்ட்ல வந்து இருக்கு. அதனால வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. ஏன் ஃபோனே நான் எடுக்க மாட்டேங்குது? வீட்ல தானே இருக்காரு விஜய். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு தாத்தாக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. இது மாரி விஜய் கிளம்புன விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அப்பா அவர் மனசுல நான் இல்லையா? அவர நான் இப்படிலாம் நேசிக்கிறேன் தெரியுமா? விஜய் உங்கள நான் அவ்வளோ லவ் பண்றேன் விஜய். என் மனசு ஃபுல்லா நீங்க தாங்க இருக்கீங்க. ஏங்க உங்க மனசுல நான் ஒரு ஓரம் கூட எனக்கு இடம் இல்லையா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க இல்லாம என்ன ஒரு வாழ்க்கை நெனச்சு கூட என்னால பார்க்க முடியாதுங்க. நீங்க தான் என் வாழ்க்கைங்க. ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு ஃபோன் எனக்கு பண்ணி பேசலாம்லங்க. உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குதுங்க. உங்கள பார்க்கணும்னு என் கண்கள் ஏங்குதுங்க. ஏங்க உங்களுக்கு தெரியல? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் விஜயோட ஃபோட்டோஸ்லாம் அவங்க கூட இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஏன் விஜய் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட பேசாம, உங்கள பார்க்காம என்னால இருக்க முடியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு எண்ணம் இல்லையா? உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னே சுத்தமா தோணலையா? என்கிட்ட பேசணும்னு தோணலையா? ஏன் விஜய் இப்படிலாம் பண்றீங்க? முன்னாடி எப்படிலாம் என்கிட்ட பழகுனீங்க? நம்ம 2 பேரும் வந்து பிரியாம இருக்கணும்னு நெனச்சோமே! இந்த மாரி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு காவேரி அப்படியே ஏங்கினே இருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரிக்கு கால் பண்ணணும்னு நெனச்சோமே! அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே கரெக்ட்டா ஹாஸ்பிட்டல் வந்துடுது. சரி அப்புறம் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இதோட முடியுது.